டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குளறுபடிகள் காரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேர்வு நாளன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A முதல்நிலை தேர்வு ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் அதற்கு சுட்டிக்காட்டி அதை குற்றம் சாட்டி அதிமுக பொதுச் செயலாளர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவை ஏற்றிருக்கிறார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வே வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போன்றது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்று குற்றம் சாட்டி இருக்கிறார். பல இடங்களில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதே தெரியாமல் தேர்வு எழுதியுள்ளனர் பேர் அதிர்ச்சியான செய்தி வருகிறது. டெக்னிக்கல் ஃபால்ட் என்ற ஒற்றை வரியில் தப்பிக்க முயல்கிறது திமுக ஆட்சியாளர்கள். குரூப் 2 என்பது எவ்வளவு முக்கியமான தேர்வு, அந்த ஃபால்ட்டுக்கு பின்னால் தேர்வு உழைப்பு நம்பிக்கை சிதைந்துள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அரசை குற்றம் சாட்டியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாறிவிட்டதாக மேடைக்கு மேடை 21 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு தேர்தல்களை கூட ஒழுங்காக நடத்த இந்த அரசுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். 2A மற்றும் 2 ஆகிய இந்த இரண்டு தேர்வுகளில் நடத்தப்பட்டிருக்க குளறுபடிக்கு அதிகாரிகள் மீது மட்டும் சுமத்தி அவர்கள் மீது மட்டும் கண் துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல் இந்த தவறுகளை எதிர்காலத்தில் வராமல் இருக்க முறையான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், தேர்வர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு முயற்சிகளை தொடருங்கள். 2026 அதிமுக தலைமையிலான அரசானது இளைஞர்களின் கனவை ஈடேற்றும் அரசாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். இன்று 2 மற்றும் 2A குரூப் தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள்ல தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு ஒத்திவைப்பதற்கான காரணமும் தேர்வாணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.